ஹலோ ஃப்ரெண்ட், இது நான் போண்டா செஞ்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதில் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கடலைப்பருப்பும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி போட்டிருக்கேன். பச்சரிசி போட்டிருக்கேன். இதை வச்சு நான் இந்த உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்குறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும். இது மாதிரி நானும் அடிக்கடி செஞ்சு போடுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நான் வாழைக்காய் வடை போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் அடை போட்டிருக்கேன். இது உருண்டை, உருளைக்கிழங்கு உருண்டை. நான் போடையில் போட்டிருந்தேன். அது அந்த வீடியோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வீடியோ இல்லாமல் அரைச்சிட்டேன் வேறு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ், பெரிய சைஸாக ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் பச்சரிசி மாவு, அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை, இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, 2 பட்டை கிராம்பு, ஒரு உருளைக்கிழங்கு தான், கொஞ்சம் நிலக்கடலை, கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, நடக்கடலை ஒரு 10 கிராமும், பொட்டுக்கடலை ஒரு 10 கிராமும் நீங்கள் அரைச்சி இந்த மாவில் போட்டுக்கணும். ரொம்ப தீ விடாமல் கொஞ்சம் லேசாகவே பண்ணிங்கன்னா இது நல்லா ஆயிருக்கும். இது புளிக்குழம்புல போட்டுக்கலாம், சாம்பாரில் நம்ம போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள், இது சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சரிசி கடலை மாவு போடுறதுக்கு பதிலாக நிலக்கடலை அரைச்சி தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் போட்டுக்கோங்க.
இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்லாம். நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம். நம்ம தீ ரொம்ப வச்சிட்டோம்னா கருகிரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தீயை கம்மி பண்ணி இல்லை மெதுவாக வேக விடுங்க. தீ ரொம்ப விட்டிங்கன்னா மேலே கருகிரும், உள்ளுக்குள்ளே நமக்கு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு வடையை எடுத்து இது பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது குழம்புக்கு போடலாம். மெதுவாக தீ வந்து ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க. தீ கம்மியாக வச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா நமக்கு வேகும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். பாருங்க, உள்ளாரெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. இது வந்து சரியாக நான் வீடியோ உழுவில் பாதி போயிடுச்சு, மீதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை மெத்தடில் வந்து கடலைப்பருப்பு, கடலை இது நெடக்கடலை, பிட்டுக்கடலை, வெங்காயம், பச்சரிசி மாவு, ஒரு உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். நம்ம வடக்கி செய்கிற மாதிரி செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி இது குழம்புலையும் போடலாம், நம்ம சும்மாவும் சாப்பிடலாம். புளிக்குழம்புக்கு போட்டுக்கலாம், சாம்பாருக்கு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு லைக் கொடுங்க. பாய்.